திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகம் செய்த மாநகராட்சியின் அலட்சியத்தால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருச்சியைப் போலவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்திலும் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விடியா அரசின் அமைச்சர்கள் ஒருபோதும் செய்த தவறை ஒப்புக்கொண்டதில்லை என்றும் பிரச்சனையை மறைக்க பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. இதேபோல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. 2010 டிசம்பரில் தான் நீட் தேர்வுக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கியதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2010இல் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட போது ஆட்சியில் இருந்த திமுக அதை ரத்து செய்திருக்கலாமே என்றும் கேள்வி. நீட் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்த புதிய மருத்துவமனைகள் எத்தனை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில்தான் நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சியில் 19 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கொண்டுவரப்பட்டன எனவும் பேச்சு. அதிமுக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை தயார் செய்வது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் பங்கேற்பு. மற்ற மாநிலங்களைப் போல் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதி ஒதுக்கப்படுவது இல்லை என்று கூறிய அமைச்சர் PTR தன்னிடம் நிதி அதிகாரம் எதுவும் இல்லை என்றும் சட்டப்பேரவையில் தனது குமுறலை வெளிப்படுத்தியதால் திமுகவினரே அதிர்ச்சி. அமைச்சரின் பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து குறுக்கிட்ட சபாநாயகர் எதிர்மறையாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்களேன் என குறிப்பிட்டதால் மேலும் வழுக்கும் உட்கட்சி பூசல். அமைச்சர் பேரவைத்தலைவர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன்.
நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ள பேசி சிஎம்கிட்ட பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவாக பதில் சொன்னால் உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று சென்னையில் போராட வந்த மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து சர்வாதிகாரத்தை வெளிக்காட்டியுள்ள விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு. நிர்வாக திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அதிகார திமிரில் அரசுக்கு எதிரான போராடுபவர்களை அடக்கி ஒடுக்குவது ஜனநாயக படுகொலை என பலரும் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்சோ குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் அச்சம். தேனியில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் மீது பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் கொடுத்தும் அலட்சியப்படுத்துவதுடன் போலீசார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 50க்கும் மேற்பட்டோர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதில் 5 பேர் படுகாயம். ஸ்டாலினின் பொறுப்பற்ற ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகமே போர்க்களமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவர் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் துளியும் அச்சமின்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் தூய்மை பணியாளர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் இளைஞரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2200 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 265 மது பாட்டில்களுடன் ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் வெளிமாநில மது பாட்டில்கள் தமிழகத்தில் ஊடுருவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து பள்ளி மாணவர்கள் சீரழிவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விரைவில் கள்ளக்குறிச்சி சம்பவம் போல பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கோரிக்கை. சென்னை வடபழனியில் மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய வந்த மின் வாரிய அதிகாரியை விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் குண்டர்கள் அடித்து தாக்கி அராஜகம். எங்களை கேட்காமல் எதற்காக சாலையை தோண்டினாய் என கேட்டு தாக்குதல் நடத்திய கொடூரம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் உணவக உரிமையாளர் ஒருவரை மிரட்டி கடையை காலி செய்ய கூறி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள். திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் ஸ்டாலின் மௌனம் காத்து கட்சியினரின் அராஜகங்களுக்கு துணை போகிறாரா என மக்கள் சந்தேகம்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பட்டப்பகலில் தனியார் நிறுவன மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகை மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடியா மாடல் ஆட்சியில் இரவு நேரங்களை கடந்து பகலிலும் துணிகர கொள்ளைகள் நடைபெறுவதாக மக்கள் பீதி. சென்னை மணலி சுற்று வட்டார பகுதிகளில் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது தொடர்பாக மின் வாரிய அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றபோது அங்கு அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல். ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள மின்துறை அமைச்சர் நீதிமன்ற வழக்குகளையும் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே பார்த்து வருவதால் மின்துறை செயலிழந்த துறையாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. 8 மணிக்கு மேல குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் கரண்ட் இல்ல. குழந்தைகள்லாம் அவஸ்தைப்படுது. நாங்களும் பல முறை வந்து சொன்னோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. ஆபீஸ்ல ஒரே ஒரு ஆள் கிடையாது, போன் அட்டெண்ட் பண்றது கூட ஆள் கிடையாதுங்க. ஸ்டாஃபே இல்ல. இது நல்லா இருக்கு. கரண்ட் பில் ஏத்துனாங்க, வீட்டு வரி ஏத்துறாங்க, பத்திர ஏத்துறாங்க. ஆனா முறையா நடக்க வேண்டிய வேலை நடக்கிறது இல்லை. எப்போ பாரு கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன் பண்ணி பார்த்தா ரெஸ்பான்ஸ் இல்ல. எப்போ பாரு லோ வோல்டேஜ்லயே இருக்கு. கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்து சேதம். மின்வெட்டு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை தண்டையார்பேட்டை காவலர் குடியிருப்பில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் கொழுந்துவிட்டு எரிந்து சேதம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர்களை முறையாக பராமரிப்பதில்லை என்றும் புகார் அளித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த பகுதியினர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் ஏறிய பேருந்தை தடுத்து நிறுத்திய போலீசார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசு போராடக்கூற அனுமதி மறுத்து ஜனநாயக படுகொலையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளிகள் பேருந்திலிருந்து இறங்க மறுத்து போராட்டம். 10,000 சென்னைக்கு போய் முட்டலி போராட்டம் வச்சுங்க சட்டசபையில். அதனால போலீஸுக்காரர் இந்த பஸ்ஸை விடமானு தடுத்து விட்டாங்க. நாங்கள் எப்படி போய் சேருது? தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து ஆந்திராலாம் 10,000 5,000 எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்று 100% எதுவுமே இல்லை. 1,500 கொடுத்தா 1,500 ஒழுங்காக கொடுக்கறதில்ல. ஏரிவேல் பணமும் போடுறதில்ல. அதனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்க. போகிறதுக்கு தான் உட்காந்துக்கிறோங்க. பஸ்ஸை விட மாட்டாங்க போலீஸுங்க. பொழுதோடு 7:30லேருந்து மணி 12 இதுவரையிலும் எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இது தர்மமா? இதுக்காக தான் போராடுறோம் நாங்கள். கழிவு நீரில் மிதக்கும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறை இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பதால் நோய் தீர்க்கும் மருத்துவமனை நோய் பரப்பும் இடமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் குடிநீர் விநியோக குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியேறும் தண்ணீர். கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களை இடத்தை விட்டு காலி செய்யுமாறு ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. வாய்க்கால் ஓரத்தில் வீடு இருப்பதாக தெரிவித்து மாற்றிடம் கூட வழங்காமல் தங்களை அப்புறப்படுத்த முயற்சிப்பதாக வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் மணலூர் மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம். கரூரில் ஷிர்டி சாய்பாபாவின் புனித பாதுகை ஊர்வலத்தில் கோலாட்டம் ஆடிய இளம் பெண்கள். கோலாட்டம் ஆடி பக்தி பாடல்களை பாடி பரவசத்துடன் பாதுகை தரிசன விழாவை சிறப்பித்த பக்தர்கள்.
மின் வாகன விற்பனையில் 4வது இடத்திற்கு சென்ற தமிழ்நாடு. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய ஊக்குவிப்புகள் இல்லாதது, மற்ற மாநிலங்களில் வழங்கப்படும் வரி விலக்குகள், சலுகைகள் தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளது போன்றவை பின்னடைவுக்கு காரணம் என நிபுணர்கள் கருத்து. தமிழகத்தில் இன்று முதல் ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை 4000 ரூபாயாக உயர்ந்ததால் வீடு கட்டுவோர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிப்பு. மின் கட்டணம், பால் விலை, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தும் உயர்த்தி பாமர மக்கள் வயிற்றில் அடித்த விடியா திமுக அரசு தற்போது எம்சாண்ட் விலையை உயர்த்தி மக்களின் சொந்த வீடு கனவிலும் கல்லை தூக்கி போட்டிருப்பதாக மக்கள் வேதனை. விசிக தலைவர் திமுகவின் பல்வேறு விழாக்கள் மற்றும் பொது கூட்டங்களில் பங்கேற்பதால் கட்சி பணிகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போயிருப்பதாக கட்சி நிர்வாகத்தில் புகார். பணிகளை ஒருங்கிணைக்காமல் நிர்வாகிகளை திசை திருப்புவது எங்களுக்குள் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது என மாவட்ட செயலாளர்களின் குற்றச்சாட்டால் கேள்விக்குறியாகும் எதிர்கால கூட்டணி. போலீசாருக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என பிறப்பித்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கு. 2021 பிறப்பித்த அரசாணை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை எனில் அது விளம்பர நோக்கத்திற்கானதா என திமுக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. மதுரை மாவட்டம் உத்தபுரம் முத்தாளம்மன் கோவிலில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் எந்தவித வேறுபாடும் இன்றி வழிபடலாம். வழிபாடு தொடர்பாக வழிமுறைகளை உருவாக்கி ஓராண்டுக்குள் விளம்பரப்படுத்த அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 2வது முறையாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர் நகராட்சி அலுவலக வாயிலில் படுத்து போராட்டம். உள்ளாட்சி நல்லாட்சி என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இந்த சம்பவமே சான்று என மக்கள் விமர்சனம். திருச்சி உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் திமுக மேயரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். 15 நாட்களுக்கு மேலாக கலங்கலான குடிநீர் வழங்கியதே உயிரிழப்பு காரணம் என கூறி வாக்குவாதம். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆர்லாண்டோ விமான நிலையத்தில் இருந்து அட்லாண்டாவிற்கு 300 பேருடன் புறப்பட்ட விமானம் ஓடுதளத்தில் சென்றபோது என்ஜினில் திடீர் தீ விபத்து. விமானத்தில் இருந்து பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேவாலயங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி கிறிஸ்தவ மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பதில்கள் தருவது எந்திரம் என்பதால் சாட் ஜிபிடியில் இனி ப்ளீஸ் தேங்க்யூ சொல்லாதீங்க. ப்ளீஸ் தேங்க்யூ சொல்வதால் குறிப்பிட்ட மின்னாற்றல் தேவைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகிறது என ஓபன் ஏஐ தலைவர் சாம் ஆல்ட்மேன் வேதனை. சீனாவில் உலகின் முதல் 10G இணைய சேவை அறிமுகம். ஹுவாய் நிறுவனம் மற்றும் சீன யூனிகான் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து 9GB கொண்ட படத்தை 3 மில்லி செகண்ட்களில் டவுன்லோட் செய்யும் அளவிற்கு அதிநவீன நெட்வொர்க் சேவையை உருவாக்கியுள்ளனர். சசிகுமார், சிம்ரன் நடிக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாக இருப்பதாக அறிவிப்பு. படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி மற்றும் நடிகை த்ரிஷா இணைந்து நடித்து வரும் விஸ்வம்பரா திரைப்படத்தின் கிராஃபிக்ஸ் பணிகள் தொடக்கம். விஸ்வம்பரா குறித்தான இந்த திரைப்படத்தின் கிராஃபிக்ஸ் பணிகளுக்காக 75 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக தகவல். கொல்கத்தா அணியை வீழ்த்தி குஜராத் அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி.
குஜராத் அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து சொந்த மண்ணிலேயே கோட்டைவிட்டது கொல்கத்தா அணி. IPL தொடரின் 40வது லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. லக்னோவில் உள்ள ஏகானா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது.